ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நானும் உன் குலதெய்வம் தரும் வாக்கு என்ன தெரியுமா? நீ மனசில் நினச்ச காரியம் நடக்கப் போகுது. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டாய். அதற்கான நேரங்காலத்தில் தானே வரும்போது நடக்கும். இதோ இன்று இரவுக்குள் நிச்சயமாக நீ மனதில் நினைச்ச காரியம் நடக்கப் போகுது. உன் பிரார்த்தனைகளை உன் குலதெய்வத்திடம் இந்த முருகனிடம் வைத்து விட்டாய். உனக்கான நேரத்தை உடனடியாக தர வேண்டும் என்று உன்னிடத்தில் வாக்கு தந்தோம் அல்லவா? நீயும் பொறுமையாக இருந்தாய்தானே, எங்களை நம்பியே இருந்தாய்தானே, எங்களை நினைத்து கொண்டே இருந்தாய்தானே. இதோ நீ மனதில் நினைச்ச காரியம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எப்படி வந்து கொண்டே இருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும். சந்தோஷம், நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் தான் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உன்னை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இப்போது வந்து உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அனைத்தையும் சரி செய்து விட்டோம். அதனால் தான் நீ மனதில் நினைச்ச காரியம் நடக்கப் போகுது என்று உறுதியாக சொன்னேன். உன்னுடைய வழி எங்களுக்கு எப்படி புரியாமல் இருக்கும். நியாயம் கேட்டாய், இதோ நியாயம் தரப்போகிறோம். உனக்கான காலத்தை உருவாக்கிவிட்டோம். உன்னை கலங்க விட மாட்டோம் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களையும் கடந்து வரணும். உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னேன் அல்லவா? அது இன்று இரவுக்குள் தான். உனக்கென்று உள்ளது உனக்குத்தான், அது வேறு யாருக்கும் போகாது. உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது, அதையும் தெரிஞ்சுக்கோ. நீ அடுத்தவரிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது தானே. நீ யாரிடத்திலும் எந்த வகையிலும் தாழ்ந்து போக மாட்டாய், விட மாட்டோம். தயவு செய்து மனதை மட்டும் தேவையில்லாத விஷயங்களில் திசை திருப்பி விடக்கூடாது. உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. ஒரு சில கடமைகள் அல்ல, நிறைய இருக்கிறது. தேவையற்ற விஷயத்தில் மட்டும் ஈடுபடாதே, வேண்டாம். எல்லாம் நல்ல நேரமாக இருக்காது. உன்னுடையதை மட்டும் பார். யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து சென்றால் அது எப்படி மாறும் என்று தெரியாது. உன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார், சொல்வதை கேள். உனக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே தனியாக சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா உன் மனசினுடைய சக்தி எனக்குத்தான் தெரியும். உன்னிடம் எவ்வளவு வலி இருக்கிறது என்று எனக்குத்தான் தெரியும். நம்பிக்கையோடு நாங்கள் தரும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்றி கொண்டே வா. இது எங்களுடைய வாக்கு. நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உனக்கானதை செய்து தருகிறோம். மனதில் நினைத்த காரியம் நடந்ததும் வெற்றியின் உச்சத்தை அடைந்து விடுவோம். கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை. அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூடாது. அப்போ எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? எப்படி நினைக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? உனக்கு உன் கர்ம வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் மனமானது அந்த நேரத்தில் பொறுமை இழந்து விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது, எரிச்சல் பட்டு விடக்கூடாது. அப்புறம் அனைத்தையும் மாற்றிவிடுமே. நான் சொல்வதை மட்டும் கேள். புரிகிறதா? உனக்கானது நிச்சயம் உன்னோடு வாழும். உன்னோடு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா தங்கமி?
உனக்கானதை நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவோம்? உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனைத்து நிலைத்து காக்கும்படிதான் உனக்கு அருள்வோம். இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்பட போகிறது இன்று இரவுக்குள். இன்று இரவுக்குள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய் என்னை தேடி வந்து. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய். எனக்கு என் வாழ்க்கையில் என் முருகனும் இருக்கிறார், என் குலதெய்வம் இருக்கிறது என்பதை சந்தோஷப்பட்டு கொள்ளப் போகிறாய். புரிகிறதா? நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து விடுகிறாய் அல்லவா? அப்போ துணிச்சல் உன்னிடத்தில் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். உண்மைதானே தங்கமே? சிலதை நான் காண்பித்து விட்டேன், ஒரு சிலதை உன் மனம் ஏற்கவில்லை. ஆனால் ஒரு சிலவற்றிற்கு பதிலும் தந்துவிட்டேன். எதிர்காலத்தை பற்றி நினைக்க வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். நடப்பது நடக்கட்டும் என்று நீ சரியான பாதையில் சென்று கொண்டே இருந்தால் இக்கட்டான சூழ்நிலை மாறி எல்லாம் நல்லதாக நடக்கும். கவலைப்படாதே. உன் மனதில் நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது தங்கமே. உன் காரியங்கள் கைகூடி வெற்றி தரும். நிச்சயம் வெற்றியை தர வைப்பேன். எதற்கும் பயப்பட மட்டும் கூடாது, தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் அனைத்தும் நல்ல விதமாக நடந்துவிடும். என்னுடைய வாக்கு இன்று இரவுக்குள் நீ மனதில் நினைச்ச காரியம் நடக்க வேண்டும் என்றுதான். அதுதான் உன்னை மகிழ்விக்கப் போகிறது. அதிர்ஷ்டசாலினி, உண்மைதானே? இந்த வெற்றியை மட்டும் நழுவ விட்டு விடாது. புரிகிறதா தங்கமே? உனக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது. இனி சுக்கிர திசைதான் தங்கமே. நீ மனதில் நினைத்த காரியம் எத்தனை நாள் நடக்காமல் தள்ளிக்கொண்டே போனது. இனி கவலைப்படாது. அதை சேர்ப்பதற்கான காலம் இந்த காலம்தான், இன்றைய நாள் தான். நல்லது நடக்கும். உனக்கு பிடித்த ஒன்றை தருவதற்காகத்தான் நானும் உன் குலதெய்வமும் வந்தோம். இன்று இரவுக்குள் நிச்சயமாக கிடைத்துவிடும். கிடைத்ததும் எங்கள் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல வருவாய் என்ற நம்பிக்கையில் இருப்போம். ஓம் முருகா போற்றி போற்றி.